ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீரமண மகிழ்ச்சி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை. ஊர் சுற்றும் உள்ளம் என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். பகவான் ரமணர் அருணாச்சல அட்சரமண மாலையில் ஊர் சுற்றுலம் விடாது உனைக்கண்டடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா என்று பாடுகிறார். என் மனம் சதா ஊர் சுற்றி திரிகிறது, அடங்க மறுக்கிறது. இதயத்தில் வீற்றிருக்கும் நீ உன் பேரழகை காட்டினால் உன் அழகில் மயங்கி என் மனம் அங்கு அடங்கும் என்று பாடுகிறார். பகவான் ரமணர் நம் மனதை பிறர் தோட்டத்தில் திருட்டுத்தனமாக மேய்ந்து பழகிய பசுமாட்டிற்கு ஒப்பிட்டு பேசுவார். தான் இருக்கும் இடத்தில் புல் நிறைய கிடைத்தாலும் அது திருட்டு மேய்ச்சலை நிறுத்தாது. அந்த மாட்டை விடாமல் தொடர்ந்து பிடித்து வந்து நம் தோட்டத்தில் கட்டி போட்டு பழக்க வேண்டும். அப்படி நன்கு பழக்கிவிட்டால் பிறகு அதை அவிழ்த்து விட்டாலும் திருட்டு மேய்ச்சலுக்கு போகாது. நம் மனமும் அப்படியே. மனம் உலகப் பொருள்களில் இன்பம் இருப்பதாக நினைத்து தனது இருப்பான ஆன்மாவை விட்டு கிளம்பி வெளியில் சென்று துன்பப்படுகிறது. மனம் ஐம்புலன்களின் மொத்த உருவம். உலகு ஐம்புலன்கள் வேறு அன்று. ஐம்புலன் ஐம்பொறிக்கு புலன் ஆம். உலகை மனம் ஒன்று ஐம்பொறி வாயால் ஓர்ந்திடுதலால் மனத்தையன்றி உலகு உண்டோ அறை. இது உள்ளது 40 பாடல். உலகம் என்பது சப்தம், ஸ்பரிசம், ரூபம், சுவை, மனம் ஆகிய 5 வகையான விஷயங்களால் ஆனது, வேறல்ல. இப்படிப்பட்ட உலகத்தை மனம் ஒன்றே செவி, உடல், கண், நாக்கு, மூக்கு ஆகிய 5 இந்திரியங்கள் வழியாக அறிவதால் மனதை தவிர உலகம் வேறாயில்லை. மனமே உலகம். உலகப் பொருள்களை 5 பொறிகள் வாயிலாக அனுபவிக்கும்போது அனுபவமாகும் சுகம் அந்த பொருள்களிலிருந்து கிடைப்பதாக மனம் தவறாக எண்ணுகிறது. இதுவே மாயை அல்லது அறியாமை எனப்படும். மேலும் மேலும் அவற்றை அனுபவித்து அவைகளுக்கு அடிமையாகின்றது. சுகம் என்பது ஆத்மாவே. சுகத்தின் இருப்பிடம் ஆத்மா. ஆத்மா சச்சிதானந்த சுரூபம். உலகப் பொருள்கள் கிடைப்பதாக சொல்லப்படும் அற்ப சுகமும் ஆத்ம சுகமே அன்றி வேறல்ல. ஊர் சுற்றி திரிந்து வெளியில் சுகம் இருப்பதாக எண்ணும் மனதை தொடர்ந்து பயிற்சியாலும் வைராக்கியத்தாலும் படிப்படியாக மனதை நம் வசப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து தியானித்து மனதை ஆத்மாவில் இருத்தி பழக்கி தான் தேடும் சுகம் எப்போதும் தனக்குள்ளேயே இருப்பதை உணர வைத்தால் மனம் வெளியே ஓடாது. மனம் உறக்கத்தில் இருந்து விழிப்படைய வேண்டும். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. திருமந்திர பாடல் இது. நம் ஊனுடம்பு ஆலயம். ஆலயத்தின் கருவறையில் ஆண்டவன் குடிகொண்டுள்ளது போல் மனமாகிய கருவறையில் ஆண்டவன் எழுந்தருளியுள்ளான். ஐம்புலன்களும் நம்மை ஏமாற்றி உலகை நோக்கி இழுத்துச் சென்று தாளா துயரத்தில் ஆழ்த்துகின்றன. திருட்டு மேய்ச்சலுக்கு பழக்கப்பட்ட மாடு போல் மனமும் புலன் வழி சென்று துக்கத்தில் ஆழ்த்தும். ஆனால் உலகப் பொருள்களில் சுகமில்லை, ஆத்மாவே சுகத்தின் இருப்பு என்ற தெளிவு ஞானம் மனதிற்கு ஏற்படுமானால் அது சிவலிங்கமாக மிளிரும். இதுவரை கள்ளத்தனம் புரிந்த புலன்கள் ஆலயத்தையும் கருவறையும் ஒளிரச் செய்யும் காலா மணிவிளக்காக விளங்கும். ஒருவருக்கு மனம் விழிப்படையுமானால் உலக நாட்டம் ஒழிந்து ஆத்மாவில் ஒடுங்கி ஆத்ம சுகம் அனுபவிக்கும். ஒரு சின்ன கதைப்பு. சித்தார்த்தர் ஒரு நாள் போதி மரத்தடியில் அமர்ந்து இருந்தார். ஞானம் பெற்று புத்தரானார். ஞானமடைந்த பின் அவரை கண்டு தரிசித்து ஆசி பெற மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தனர். எல்லோருக்கும் ஆசி வழங்கினார் புத்தர். அந்த ஊரில் இருந்த ஒருவர், நீங்கள் யார், கடவுளா என்று கேட்டார். இவ்வளவு பேர் வந்து தரிசித்து போகின்றார்களே, நீங்கள் கடவுளா என்று கேட்டார்.
இல்லை என்றார் புத்தர். அப்படியென்றால் நீங்கள் யாராவது தேவரா என்று கேட்டார். இல்லை என்றார் புத்தர். நீங்கள் வேறு யார்தான் என்று கேட்டார். நான் விழிப்படைந்த மனிதன் என்றார் புத்தர். விழிப்புணர்வு பெற்ற மனம் ஆத்மா. ஓம் தட்சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.